ஏழைகள்ட்ட நீங்க வந்து கொஞ்சம் கூட ஒரு இறக்கம் இல்லையா உங்களுக்கு? ஏன் சார்? மீனவரின் சுனாமி வீட்டுக்கு மின் கட்டணம் 67,000. 67,000 ரூபாய் என்னால எங்க போய் கட்ட முடியும்? நானும் அன்னைக்கு வந்து 200 ரூபா 300 ரூபா நான் வண்டி ஆட்டோவும் இதுவும் ஓட்டிக்கிட்டு கடலுக்கு போயிட்டு தர்றேன். என்னால எப்படி முடியும் சொல்லுங்க? கொஞ்சம் கூட ஒரு மனச்சாட்சி இல்லாம கொஞ்சம் அந்த வீடை பாத்தீங்கன்னா சுனாமி வீடு சார். சுனாமி வீட்டுக்கு எப்படி 67,000 ரூபாய் போட்டிருக்காங்க. வெறும் 300 ரூபா 500 ரூபா 600 ரூபா வந்த இடத்துல 67,000 ரூபாய் போட்டிருக்காப்புல. என்னால எப்படி கட்ட முடியும் சொல்லுங்க? மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்தோடு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர் ஜிபி ஆபீஸ்ல இருந்து எனக்கு லெட்டர் அனுப்பிட்டாங்க. எப்படின்னா 35,800 ரூபாய் இப்ப கட்டுங்க, அடுத்த மாசம் 32,000 ரூபாய் கட்டுங்க, 67 ரூபாய் கட்டுங்கன்னு. இப்ப நான் சொன்னா எப்படி சார் கட்ட முடியாது சார், என்னால வழி இல்ல சார் அப்படின்னு சொன்னேன். இல்ல உங்களுக்கு 15 நாளைக்குள்ள நீங்க வந்து கட்டளைண்டா பீஸா புடுங்கப்படும் துண்டிக்கப்படும் சொல்லிட்டு லெட்டர் அனுப்பிட்டாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் சுனாமி வீட்டுல குடியிருக்கக்கூடிய மீனவரான ஷேக் ஜமாலுதீன் அப்படின்றவங்களுக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி உங்களுடைய மின் கட்டணம் 67,000 வந்திருக்கு, இது உடனடியா கட்டணம் அப்படின்னு சொல்லி மின் வாரியத்திலிருந்து நோட்டீஸ் வந்ததா சொல்லப்படுது. இது தொடர்பா அவர் புகார் கொடுத்ததாகவும் கூறப்படுது. வழக்கமா 400 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய்னு வந்துட்டு இருந்த மின் கட்டணம் ஒரே மாதத்துல 67,000 வந்தது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இது தொடர்பா ஜமாலுதீன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல புகாரும் கொடுத்திருக்காங்க. இந்த புகார் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் மறுபடியும் மின் வாரியத்திலிருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. மின் கட்டணம் தொடர்பா மீட்டர் ஆய்வகத்திற்கு அனுப்பி எம்ஆர்டி ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டது. ஆய்வறிக்கையில மீட்டர் நல்லா இயங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மீட்டர் சரியா இயங்கி இருக்கு அப்படின்ற விவரம் தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அதே மீட்டர் வீட்டுல இருக்கக்கூடிய மின் இணைப்புல கடந்த மாதம் 1ஆம் தேதி பொருத்தப்பட்டிருக்கு. அவங்க பயன்படுத்தின நிலுவையில் இருக்கக்கூடிய மின் பயனீட்டு கட்டண நிலுவை தொகை ரூபாய் 35,800 ரூபாய் கணக்கிடப்பட்டிருக்கு அப்படின்னு கூறப்படுது. அதிர்ந்து போன மீனவரான ஷேக் ஜமாலுதீன் உடனடியா தன் குடும்பத்தோட சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஒரு மீனவர் வீட்டுல எப்படி இவ்வளவு அதிகமா கட்டணம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் வேதனையோடு பேசினது பலரையும் அதிருப்திக்குள்ளாக்கி இருக்கு. அதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்த மீனவர் அவங்க கிட்ட மனுவையும் கொடுத்து தயவு செய்து இதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை வழங்குவோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் நோட்ஸ் முத்துமழை சின்மையுடைய லைவ் இன் கான்சர்ட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி விஜிபி கோல்டன் பீச் ரெசார்ட்ல நடக்க இருக்கு. டிக்கெட்டுகளை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ கின் ஆப்ல பெறலாம்.